வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போனால் டுடே டைம் சேனல் வந்து ஏஜிஎஸ் ட்வீட் ட்ரோல் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது பெருசாக போயிட்டு இருக்குங்க. நேற்றுலேருந்து நினச்சேன், நேற்று நைட்லேருந்து பற்றிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா சேனலும் இதை பற்றி பேசியிருந்தாங்க. எங்கள்கிட்டயும் பர்சனலாக வந்து இதை பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன கலவரம் நடந்திருக்குன்ட்டு உள்ளே பார்த்து நம்ம பேசுவோம். ஒரே பாம் மெட்ராஸ் சிட்டியே க்ளோஸ். ஒரு பக்கம் தளபதி கேக்குறாரு, ஆனா ஆன்சர் தலன்னு வருது. தல தோனியா கூட இருக்கலாமே, ஆனா பிஜிஎம் மங்காத்தா பிஜிஎம் வருது. இன்னைக்கு நேத்தா நடக்குது இது. ஏன் அப்படி தவிக்கிட்டு கிடக்கு? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இது எட்டல மாமா. பெல்லி எட்டலனா மாமா மாதிரி ஆளை கூப்பிட வேண்டியதானே? நான் வந்து அமுக்கல்ல. என்ன புள்ள? எதுக்கு அவன் போட்டு அடிக்கிறீங்க? எதுக்கு அடிக்கிறீங்க? எதுக்கு அம்மா? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? விஜயின் கோட் படத்தை தூக்கி பிடிக்க அஜித்தை அவமானப்படுத்துவதா என்ற ஆத்திரத்தில் ஏஜிஎஸ் நிறுவனத்தை வறுத்தெடுக்க தொடங்கியுள்ளனர் ரசிகர்கள். வழக்கமாக விஜய் படங்களுக்கு ஆடியோ லான்ச் நடத்தப்படும் என்ற நிலையில் கோட் படத்திற்கு ஆடியோ லான்ச் எதுவும் நடத்தப்படவில்லை. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு. மாறி மாறி இன்டர்வியூ பறக்க முடியல. ஆகையால் படக்குழு மாய்ந்து பிரமோஷன் செய்து வந்தது. நீங்க தியேட்டர் வந்து பாருங்க. நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. நீங்க தியேட்டர்ல பாருங்க. சரி. கோட் படத்தின் இயக்குனரான வெங்கட் பிரபுவுக்கும் அஜித்துக்கும் இடையே மங்காத்தா படத்திலிருந்தே நெருக்கமான நட்பு இருக்கிறது என்ற நிலையில் விஜயின் கோட் பட பிரமோஷன் வீடியோக்களில் முக்கால்வாசி அஜித்தை பற்றி தான் படக்குழு பேசியிருந்தது. வேற லெவல். எனக்கு அப்படி வெறி ஏறுது உள்ள. அப்படி சொல்லும் போதே வெறி ஏறுது. இந்த படத்துல ஒரு டைலாகே வரும். பீக் மொமெண்ட்ல வந்து ஒரு ஒரு டைலாக் ஒன்று வரும். தலை பத்தி ஒரு டைலாக். ஓகே. அது வந்து தியேட்டர்லாம் தெரிக்கும். இந்த மொமெண்ட் கண்டிப்பா இருக்கு படத்துல. ஒரு ஒரு நல்ல ஹை மொமெண்ட் இருக்கும் படத்துல. ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேன். ஐ மீன் அவரோட வாய்ஸ் வருதா, அவருடைய ஷாட் வருதா, அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லல. நான் வழக்கமாக நடிகர் விஜய் படமோ அஜித் படமோ ரிலீஸ் ஆனால் இருதரப்பு ரசிகர்களின் ஃபேன்ஸ் வாருக்கு சோசியல் மீடியாவே தீ பிடிக்கும். அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. படத்தில் வெங்கட் பிரபுவுக்காக அஜித் ரசிகர்கள் சைலண்ட் மோடுக்கு செல்ல அதனை தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸும் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டது. ஆனா இங்க வந்து யாருமே சொல்ற மாதிரி எந்த தலை கிளியரா சொல்ல. வெங்கட் பிரபு கிளியரா சொன்னது என்னன்னா, சொல்ல மாட்டேன் வாய்ஸ் ஓவர் வருதா என்ன இதெல்லாம் சொல்ல மாட்டேன், இருக்குன்னு அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் படத்துலயே வந்து தலை பிஜிஎம் அந்த சாங்ஸ் போட்டுட்டு தோனியை காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இது ஒரு என்ன சொல்றது ஆடியன்ஸ் கையில விட்ட மாதிரி. நீங்க தலைன்னு ஒன்று எதிர்பார்த்துட்டு இருப்பேன், ஆனா இங்க வர்றது வேற தலைடா அந்த மாதிரி அவரு நினச்சி வச்சுட்டாரு என்னவோ தெரியல. ஒரு சஸ்பென்ஸாக இப்படி நம்ம மாற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு வச்சுட்டாரு என்னவோ. ஆனால் வந்து தலைனா நிறைய பேர் எடுத்துக்கிறது என்னன்னா அஜித் சார் தான். அஜித் சார் நினச்சிட்டு தான் ஆடியன்ஸ்லாம் குதூகலமாக இருக்காங்கன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ப்ரொமோஷன் பண்ணும்போது ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே இவங்க இந்த ஹைப்பில் தான் இருக்காங்க, எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சது. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சும் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ எப்போவுமே வந்து ஆடியன்ஸ் இந்த மாதிரி குழப்பி விட்டு ரெண்டு அஜித் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ்னு சொல்லி ஒன்று பண்ணி படத்துக்காக நிறைய பேர் நிறைய பண்ணுவாங்க. எப்போவுமே இந்த ட்ரிக்கு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி இது அதுவே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிச்சுன்னு தான் சொல்லணும். அவங்க பண்ணது அவங்களுக்கே வேணா ஆன மாதிரி தான். இந்த இடத்துல வந்து நம்ம ஃபேன்ஸை குறை சொல்ல முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே வந்து ஃபேன்ஸ் வந்து திட்டு ஒன்றா இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அஜித் ஃபேன்ஸ் அது இதுன்ட்டு. பட் இந்த இடத்துல அவங்க யோசிக்கிற விதம் வந்து ஓகேன்னு தான் தோணும். இப்போது எனக்கு என்னென்னா, அவர் அஜித் சாரே சொல்லிட்டாரு என்னை தலைன்னு கூப்பிடாதீங்கன்னு ஃபேன்ஸுக்கே சொல்லிட்டாரு. நீங்கள் ஏன் திரும்ப தலைன்னு சொல்லி மங்காத்தா மியூசிக்லாம் போட்டு அதை பற்றி ஏன் பேசுகிறீங்கன்ட்டு, நீங்களே ஏன் அதை திரும்ப கிளப்பி விட்றீங்கன்ட்டு அவரே பிடிக்கலன்னு சொல்லிட்டாருல்ல. ஸோ நீங்கள் ஏன் அதை பண்ணுறீங்க? திரும்ப ஃபேன்ஸுக்குள்ளே அதை எழுப்பி விட்டு அவங்கள சொல்லிட்டு திரும்ப தலைன்னு ரிஜிஸ்டர் பண்ணி ஏன் அந்த வேலைலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. அவருக்கே பிடிக்காத ஒரு விஷயம் ஏன் பண்ணுறீங்க? கேட்டால் என்ன சொல்லுவோம்னா, தோனியை கூட தானே தலைன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த தலை மங்காத்தா மியூசிக் ஏன் வைக்கிறீங்க?
அதுதான் கேள்வி. மங்காத்தா மியூசிக் வச்சு தலன்னு சொல்லி ஏன் பேசுங்க? இது அவருக்கு பிடிக்காது தானே? உங்களுக்கு நல்ல க்ளோஸ் தானே? அவர் இதெல்லாம் வேணான்னு சொல்லி தானே அவர் பாட்டுக்கு ஒதுங்கி இருக்காரு. ஏன் அவரை தூக்கி உள்ளே போட்டு சொரிஞ்சு விட்டு இந்த வேலையை பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆரம்பத்துலேருந்தே படத்தில் வசனங்களில் விஜய் அஜித்னு மாற்றி மாற்றி திட்டி அவங்க படத்தில் வச்சுக்கிறது அவங்க ஆக்ட்ரஸ்க்கே தெரிஞ்சு தான் அது பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு அப்போ கூட வெங்கட் பிரபு கிட்ட அஜித் சார் பேசினாரு, இந்த படத்தை சூப்பராக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசினாருன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அது ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருக்கோம், இங்கேயும் தலைன்னு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க நினச்சிட்டாங்க போல இருக்கு. நீங்கள் இப்போ அஜித் ரசிகர் ஏற்கனவே வந்து பல வருஷமாக படம் வரல, அவரது வரல, அப்டேட் வருது போகுதுன்னு சொல்லி அவங்களே ஏக்கத்தில் இருக்காங்க. அந்த ஏக்கத்தில் இருக்கிற அந்த விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி தானே இருக்குது. அதனால தான் அவங்க கொந்தளிக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி பண்ணால் அவங்களுக்கு கோவம் வரதான் செய்யும். ஸோ நீங்கள் அது என்ன சொல்கிறது, அவங்க ஒரு வழியில் இருக்காங்கல்ல, அவங்க ஃபேன்ஸு அவங்களுக்குன்னு இருக்கும், படம் வருது இந்த பக்கம் வந்துட்டுருக்கு, அவங்க வரலான்றப்போ அவங்க வழியில் இருப்பாங்க. அது நோண்டுற மாதிரி தானே இருக்குது. அப்புறம் அவங்க வந்து இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்கிறது என்ன இருக்குது? நீங்களாவது சீண்டி விட்ட மாதிரி தான் அது எனக்கு தெரியும். நானும் சம்மதிச்சேன், நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. அஜித் ரசிகர்களையும் படத்தை பார்க்க வைக்க வேண்டும் என்ற வகையில் ஏஜிஎஸ் தயாரிப்பு நிறுவன உரிமையாளர் அர்ச்சனா கல்பாத்தி கொடுத்த ப்ரமோஷன் நல்ல பலனும் கொடுத்தது. ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. மறுபடியும் மூலம் சொல்லுங்க. ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. இந்த நிலையில் படம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் பைல்வான் ரங்கநாதன் கோட் படத்திற்கு ரிவ்யூ வீடியோ போட்டிருந்ததை விஜய் ரசிகர் ஒருவர் எக்ஸ் தளத்தில் சுட்டி காட்டியிருந்தார். இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். அதாவது எப்போதும் விஜயை விமர்சித்தே பேசும் அஜித் ரசிகரான பைல்வான் ரங்கநாதன் கூட கோட் படத்திற்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருப்பதாக வாய் திறந்து படிக்க முடியாத அளவுக்கு ஆபாச வார்த்தைகளால் பதிவு போட்டிருந்தார் விஜய் ரசிகர். கெட்டு பிறோம்ல இவ்வளோ பெரிய கம்பெனி போட்டிருக்கிற இது ஒரு பன்னாட அசிங்கமா ட்வீட் போட்டிருக்கிற நீ ஒரு பரதேசி, உங்க பிரச்சனைக்கு நடுவில் நான் எங்க வந்தேன்? விஜய் ரசிகர் ஆபாச வார்த்தைகளுடன் போட்டிருந்த அந்த பதிவை கோட் படத்தின் தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் ரீபோஸ்ட் செய்ததுதான் அஜித் ரசிகர்களின் கோபத்திற்கு மையப்புள்ளியே. இது தப்பு தானுங்க. இது வந்து இது என்ன சொல்றது, ஃபேஸ்புக்கில் எவனோ ஒருத்தன் ஃபேன்ஸுன்ற இது கலரி விடுறதெல்லாம் வேற. இவ்வளோ பெரிய கம்பெனி ஒரு அட்மினே வந்து இது ரீபோஸ்ட் பண்ணுனா இது என்ன சொல்கிறது, பார்த்தாலே தெரியுது இல்லை, தெரிஞ்சுமே பண்ணியிருக்கீங்கன்னா இது என்னது, இது அப்போ மூட்டி விட்டுற பிளான் தானே இது. ஓகே, அவங்க 2 பேரும் அடிச்சுப்பாங்க, நம்ம படத்துக்கு அது ப்ரமோஷன் அமையும். என்னங்க இது அறிவு, எனக்கு புரியலைங்க. இது அவங்களுக்கு தெரிஞ்சு நடந்துச்சா இல்லை அட்மின் பண்ண சொதப்பல் வேலையா, எதுவாக இருந்தாலும் இப்போ அவங்களும் பொறுப்பாயிட்டாங்க. இது அவங்க இதுக்காக எதனாவும் நாங்கள் பேசி தான் ஆகணும். இது இப்போது என்ன சொல்ல மாற்றி சொல்லுவாங்க, இல்லை கடைசி என்ன சொல்லுவாங்க, அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சுன்னு தப்பிக்க பார்ப்பீங்க, அதுதானே. ஆனால் இது வந்து பியூராக தெரியுது, இது அந்த காலத்து ட்ரிக்கு தான். அஜித் விஜய் அடிக்க விட்டு அந்த ஃபேன்ஸ் அடிக்க விட்டு ப்ரமோஷன் பண்ணுறது, அவங்க டைலாகை திங்க வைக்கிறது, இவங்க ஸ்டெப்பு தூக்கி அவர் ஆட வைக்கிறது, அதை வச்சு வந்து மூட்டி விட்டு அது ப்ரமோஷன் ஆகிக்கிறது. அதை தான் இப்போ திரும்ப இப்போ ட்வீட்டில் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ படத்தில் பண்ணது இப்போ தானே ட்ரெண்டுன்ட்டு இப்போ இதில் மூட்டி விட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. நல்லா தானுங்க போயிட்டுருக்கு படம். எதுக்குங்க இந்த வேலைலாம்? விஜய்ன்றவர் அவரே வந்து அதுக்கு பெரிய ப்ரமோஷன் தான், படமும் நல்லா போயிட்டுருக்கு, அப்படியே விட்டுருலாம்ல. இப்போ எதுக்கு அஜித் ரசிகர் தூக்கி அதை வச்சு இது ஒன்று பண்ணி இப்போ இவங்களை அடித்தா வந்து விஜய் ரசிகர் இதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க, அது ஒரு இது வரும். எதுக்கு இது? அவங்கள வச்சு விளையாடுற மாதிரி. இவங்க தான் உஷாராக இருக்கணும். இந்த 2 ஃபேன்ஸும் உங்களை வச்சு விளையாடுறாங்க, அது புரிஞ்சுக்கணும். நீங்கள் தான் நீங்கள் உஷாராக இருக்கணும். அது நீ செவுத்துல போய் முட்டிட்டு சொன்னா கூட மோதலுக்கு அப்புறம் தான் என்னன்னு கேட்டிருப்பேன். என்ன கொல்ற உனக்கு எப்பறம் மனசு வந்தது? அன்பு, பாசம், அண்ணன், தம்பி, நம்பிக்கை, விசுவாசம், இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஆத்திரம் வரலடா, அழுகு தாண்டா வந்தது. அந்த பதிவு ஆபாச வார்த்தைகள் நிறைந்திருக்க அதனை ஏஜிஎஸ் ரீபோஸ்ட் செய்தது அஜித்தை அவமானப்படுத்துவது போல இருக்கிறது என அவரது ரசிகர்கள் படையே கொதித்தெழுந்துள்ளது. பணத்தை பத்தி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, போயிட்டீங்க. தன்மானத்துக்கு ஒரு தகராறுனா தலையே போனாலும் கம்பெனிக்கு ஒரு ஆள் இருந்தா. படம் ரிலீஸ் ஆகும் முன்பு அஜித்தை பற்றி பேசி ப்ரமோஷன் செய்த ஏஜிஎஸ் நிறுவனம் ரிலீஸ் ஆன பிறகு அஜித்தை அவமானப்படுத்துகிறது என அஜித் ரசிகர்கள் மொத்தமாக ஏஜிஎஸ்க்கு எதிராக எதிர்வினையாற்ற தொடங்கியுள்ளனர். முக்கியமாக ஏஜிஎஸ் தயாரிப்பு நிறுவன உரிமையாளர் அர்ச்சனா கல்பாத்தியை திட்டி தீர்த்து வருகின்றனர்.
என்னடா வேலை பார்த்திருக்க நீ? என்ன ஐயோ எப்பல பாவி பயலே. திடீர்னு வந்தாரு, எங்க இருந்தோ வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. சரி என்ன நினைச்சாரோ யாருக்கு தெரியும். அஜித் ரசிகர்கள் தரம் கெட்ட ஏஜிஎஸ் என்ற ஹேஷ்டேகுடன் கண்டபடி விமர்சித்து வருகின்றனர். லெஃப்ட் கால் சைடு வாங்குது. வண்டு முருகனா இருந்த என்னைய அவங்களாம் காரணம் இல்லைங்க, அட்மின் காரணம். ரெண்டு பிரான்ஸும் காரணம் தான், அவங்களும் இதனிடையே காரணம். அஜித் ரசிகர்களின் கோபத்திற்கு காரணமான பதிவை ஏஜிஎஸ் நிறுவனம் நீக்கியுள்ளது. இவ்வளோ பெரிய விஷயமாவும் தெரியல, பயந்து ஓடுறது. ஆனாலும் அஜித் ரசிகர்களின் ஆவேசம் அடங்காத நிலையில் விட்டுருவாங்களா? விஜய் ரசிகர்களும் பதிலளிப்பதாக நினைத்து கருத்து சொல்ல இருதரப்பு ரசிகர்களுக்கும் ஏஜிஎஸ் நிறுவனம் மூலம் சண்டை வெடித்துள்ளது. அவங்க நடத்திட்டாங்க, தெளிவா இருப்பாங்க நினைச்சுங்க. ஐயோ, இதை பண்றதுக்காக அவன் பண்ணது வேலையே. இதுக்காக ஏன் இப்படி சதா சட்டை போட்டுக்கிறீங்க? என்னையா இது அசிங்கமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏற்கனவே நம்ம நாட்டுல ஜாதி மதம் மொழி இன்னொன்னு அவன் சண்டை போட்டு பத்தாதா? போங்கயா போய் பிழைக்கிற வழியை பாருங்க. ஒரு பக்கம் தளபதி கேக்குறாரு, ஆனா ஆன்சர் தலன்னு வருது. தல தோனியா கூட இருக்கலாமே. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஆனா பிஜிஎம் யாரு? பட் சிஎஸ்கே மேட்ச்ல இருக்கோம்ல. திரும்ப பேசுற நீ. ஆமா, சிஎஸ்கே மேட்ச்னா வேற ஏதாவது பிஜிஎம் போட்டுருக்கலாம். ஸோ மங்காத்தா பிஜிஎம் அங்க பர்டிகுலரா வரும்போது ஐ மீன் இட் கேன் பி எனிதிங், இட்ஸ் அப் டு தி ஆடியன்ஸ். இந்த சமாளிக்கிற வேலையில வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு ஃபேவரட் ஹீரோ யாரு? தி நெக்ஸ்ட் டே. நீங்க வந்து யாரோட ஃபேன் நிஜமாலே? இல்ல, எனக்கு ரெண்டு பேரும் தான் பிடிக்கும். பிரச்சனைக்கு முன்னாடி பிரச்சனைக்கு அப்புறமா இல்ல, எனக்கு ரெண்டு பேரும் தான் பிடிக்கும். Of course I love Thala also, but I'm Anil at heart. அடச்சி படுத்தே விட்டானய்யா, வாருங்கள் போவோம். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணதே கிளைமாக்ஸ் தான் பண்ணோம் நாங்க. அப்புறம் சொன்னது கிளைமாக்ஸ் வந்து இது மாதிரி நடக்கும், இது மாதிரி இருக்கும்போது தல சரி, அவர் சொன்ன தலை யாரு? அஜித் சார் தான். அஜித் சார் தான். அதெல்லாம் மியூசிக் என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. அதான் தப்பு. அவருக்கே பிடிக்காத விஷயத்தை ஏன் சொல்றீங்க? அஜித் சார் தான். அஜித் சார் தான் ஆப்வியஸா. ஃபேன்ஸ் ஆல்ரெடி வச்சுக்கிறாங்க, வருஷமா வச்சுட்டு இருக்குது, அது கதை வேற. பட் நீங்க அதை போட்டு சொரிஞ்சு விட்டு நீங்க ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அதுதான் நடக்கூடாதுன்னு நினைச்சா நடந்துச்சு. அப்படியே ரூட்டை திருப்பி விட்டாங்க பாருங்க. அஜித் விஜய் அடிச்சு விட்டுட்டு இவங்க அப்படியே வேடிக்கை பார்ப்பாங்க. அது மூலிமா அது ப்ரமோஷன் ஆகி இதை தான் அந்த அட்மின் பண்ண நினச்சது. இப்போ இது போட்டால் உடனே விஜய் ஃபேன்ஸுக்கு குதூகலமாக இருக்கும், அப்படியே ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க, அது நம்மளுக்கு ப்ரமோஷன் ஆகிடும். இதை தான் அவர் எதிர்பார்த்து பண்ணியிருக்காரு, அது நடந்துச்சு. நம்மளுக்குள்ளேயே அடிச்சுக்காம அவங்களே கேள்வி கேட்டீங்கல்ல, அது சூப்பர், அது பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி இதில் நைஸாக நழுவுனது பார்த்தோன்னா விபி தான். இங்கே இவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க, அவர் நைஸாக சைலண்ட்டாக அப்படியே போன மாதிரி இருக்குது இந்த விஷயத்தில். நீங்கள் ஃபேன்ஸோட எமோஷனில் விளையாடுறீங்களா? அவங்க இது நினச்சிட்டு இருக்காங்கன்னும் போது அதில் நீங்கள் வந்து ஒன்று பண்ணி ஒன்று பண்ணலாம், ஃபேக்காக ஒன்று பண்ணலான்னு நினச்சது வந்து ரொம்ப தப்பு. அது மாதிரி சில விஷயம் கேள்விப்பட்டால் பாசிட்டிவ் ரிவ்யூ மட்டும் எடுத்து அவங்க இதில் ட்வீட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் பாசிட்டிவாக மட்டும் எடுத்து போட்டிங்கன்னா, அப்போ ஒரு படத்தை பார்த்தா எங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், ரிவ்யூ சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அது நெகட்டிவாக இருக்குன்னா அப்போ நெகட்டிவாக சொல்கிற நாங்களே என்ன லூஸா? அப்போ நாங்கள் ஒன்று பார்த்துட்டு ஒன்று சொல்கிறோம்ல, அப்போ நீங்கள் அது இல்லை, பாசிட்டிவ் மட்டும்தான் வருது, பாசிட்டிவ் தான் அந்த படம் அப்படின்னு நீங்கள் ஒன்று காட்டுறதே ரொம்ப ஃபேக்காக இருக்குது. அது பொய்யான ஒரு விஷயத்த நீங்கள் வந்து தெரிஞ்சே அதை போட்டுட்டு பண்ணிகிட்டே இருக்கீங்க. இல்லை யாரை முட்டாளாக்குறீங்க பார்க்குறீங்களையா? இப்போது நீங்கள் வந்து அஜித் விஜய் ஃபேன்ஸு விடுங்க. இப்போது பல வருஷமாக ஏங்கிட்டு இருக்காங்களா, அஜித் விஜய் ஒன்றா நடிக்கணும்னு பார்க்க ஆசையாக இருக்குன்னு எங்களை மாதிரி சில பேர் இருப்பாங்க. அவங்களை நீங்கள் ஏமாத்துற மாதிரி தானே. இப்போ நாங்கள் வந்து இந்த ரொம்ப வருஷமாக நினச்சது ஒரு வெங்கட் பிரபு நிறைவேற்றுறாரு போல், அப்படி தான் நாங்கள் நினைப்போம். இதெல்லாம் பண்ணுறப்போ இன்ட்டு கொடுக்குறப்போ. ஸோ நீங்கள் அதில் விளையாடுற மாதிரி தானே இருக்குது. இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான். ரெண்டு பேருக்குள்ளே இப்போ ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ரெண்டு பேரை வச்சு, அந்த பேரை வச்சு நடுவில் இருக்கிற நீங்கள்லாம் எங்களை வச்சு ஒரு ப்ளே பண்ணுறீங்க பாருங்கள், அதுதான் தப்பு. அது கோவம் வரதான் செய்யும், இந்த மாதிரி வாங்கி கட்டிக்க தான் செய்யணும். நாளைக்கு அவரே உங்கள் கம்பெனியில் கூப்பிட்டு அப்பயும் நடிக்க வைப்பீங்க, அதெல்லாம் பண்ணுவீங்க, அப்போ யூஸ் பண்ணிப்பீங்க தானே. எப்படிங்க அதெல்லாம் உங்களுக்கு யோசனைலாம் போச்சு? இப்போ வந்து இது வந்து அஜித் சருக்காக நாங்கள் ஒரு ஆக்ட்ரஸ்க்காக இதை நாங்கள் பேசுறது இல்லை. இவ்வளோ நாள் வந்து ஆக்ட்ரஸ்க்காக சண்டை போட்டுட்டு இருந்த ஒரு பீப்புள், யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பீப்புள் இப்போ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து கேட்குறாங்கல்ல, அந்த விஷயம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால நாங்கள் திரும்ப திரும்ப இதை சொல்லிட்டு இருக்கோம். எப்பயாவது வந்து
நீங்கள் இப்படியே இல்லாமல் அவங்களையும் கேள்வி கேட்டிங்களே, அவங்களையும் போய் சண்டை போட்டிங்களேன்றது பிடிச்சது. சந்தோஷம். அதை தான் சொல்கிறேன். அந்த பிடிச்சிருந்தது. என்ன சொல்கிறது, அவர் மூட்டி வர மாதிரி பண்ணாமல் டேரெக்டாக இவங்களை வந்து அடிச்சிங்களே, ஏஜிஎஸ் இதுதான் காரணம்னு சொல்லி அடிச்சிங்களே, கரெக்டாக தான் போச்சு. பட் வந்து போஸ்ட் டெலிட் பண்ணதும் கீழே விஜய் ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க பாருங்க கமெண்ட்டு, அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க போல சில பேர், அதற்கு பிடிச்சி திரும்ப இவங்க 2 பேர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் சொன்னேன், திரும்ப இந்த பக்கம் ஆயிடுச்சு. இதுதான் எந்த விஷயமோ அதை கரெக்டாக தான் அடிச்சுட்டு இருந்தீங்க, திரும்ப திசை மாதிரி போகிறீங்கன்னு சொல்கிறேன். அவங்க நினச்சதை பண்ண விடாதீங்க, அவங்கள கேள்வி கேளுங்க. இது கரெக்டாக இருந்துச்சு, இப்போ தாண்டா எனக்கு சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. பட் திரும்ப அதை அடிச்சுக்கிறது மட்டும் நல்லா இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், 2 ரசிகர்களும் சேர்ந்து இப்போ பண்ண நல்லா இருக்கும். அவங்கள இது கேட்டுட்டு இது பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்கும். ஆமாம், எங்களை திரும்ப மூட்டி விட்டு நீ வேலை பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்டால் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அந்த மாதிரி யாரும் சீன்றதுக்கே வரமாட்டாங்க. ஆஹா உஷாராயிட்டாங்க ஃபேன்ஸ், இதுக்கு மேலே நம்ம பாய்ச்சா பலிக்காதுன்னு இனிமேல் டயலாக் வைக்கிறது, இந்த மாதிரி 2 பேர் வச்சு இது பண்ணுறது அது பண்ணுறதுன்னு சினிமாக்காரங்களும் பயப்படுவாங்க. அது நீங்கள் தான் வந்து புரிய வைக்கணும். இவங்க வந்து நாங்கள் தெளிவாயிட்டோம், எங்களை இனிமேல் வச்சு யூஸ் பண்ண முடியாது, நீங்கள் தான் காட்டணும். இல்லை எங்களை இந்த மாதிரி ஏமாற்றிடலாம், ஈஸியாக ஏமாற்றி எங்களை சம்பாதிச்சிடலான்றது நீங்கள் காட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க திரும்ப 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 இதை வச்சு விளையாடுவாங்க. அதுக்கு வழி விடாதீங்க. இப்போ நீங்கள் நினைப்பீங்க ஒரு ஆக்ட்ரஸ்க்காக இவ்வளோ கொந்தளிக்கிறீங்க, அங்கங்கே இவ்வளோ பிரச்சனை, இதுக்கு வந்து நின்றுட்டு என்னமோ ஆவேசமாக பேசிட்டு இருக்கீங்கன்னா, அங்கே வீட்டில் வந்து அஜித்தை மட்டும் அவங்க பேசியிருந்தா அஜித்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தமாச்சு, அவர் கேட்டுட்டு போகிறாரு, நமக்கு அதுக்கு வேலை இல்லை. பட் அஜித்தை பிடிச்சவங்க இருப்பாங்களே, இப்போ அலப்பறையே பண்ணாத அஜித் ரசிகர்கள் கூட இருக்காங்க, அவங்களையும் சேர்த்துலாம் அந்த ட்வீட்டில் இருந்துச்சு. அஜித்தும் ஃபேன்ஸையும் சேர்த்து தான் அந்த கமெண்ட்டில் அப்படி பேசியிருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு அந்த கோவம் வரும் தானே செய்யும். அவரும் ஆக்டர், இவரும் ஆக்டர். இன்னொரு ஆக்டரை பற்றி தப்பாக போட்டுட்டு இருக்கா அந்த போஸ்ட்டை தூக்கி ஒரு கம்பெனி, ஒரு சினிமா கம்பெனி வந்து அது யூஸ் பண்ணுதுன்னா இது எப்படி? அது நீங்களே ஒரு ஆக்டரை வந்து குறைவாகவும் ஒரு ஆக்டரை வந்து உயர்வாகவும் நினைக்கிறது நீங்களே காட்டுறீங்க. இது ஃபேன்ஸ் கிட்ட அது வந்து தெரியாதவங்கள்ட்ட இருக்கிறது வேறு. நீங்களே அதை வந்து கொளுத்தி போடுறது அந்த அந்த எண்ணம் இருக்க ஒரு தப்பான எண்ணம்னா அது கேட்க தான் செய்யணும். ஸோ இது நீங்கள் தாங்க தப்பு. இது டெலிட் பண்ணிட்டு போயிட்டா இல்லை மன்னிப்பு கேட்டிருக்கணும் நீங்கள். ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.